நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது துரைய வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வெளுன்னு வெளுத்துட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம இவர் இருக்கார்ல, அறிவு, ஸ்வேதா, துரை வந்து 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ஹாலில் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. டயர்டாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வேதா, அதுக்கடுத்து அறிவெல்லாம் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து துரை வாங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ளே வாங்க தயங்காமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கூப்பிட்றாரு. உடனே இந்த ஆரம்பமா அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயும் பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. இவன் எதுக்கு இங்கே வந்தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. துரை சும்மா இருப்பாரா, அவருன்னு போய் எனக்குள்ள ஒரு சோஃபா கிடக்கல, அதில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு துரை, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏன் நான் வரக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்கு நீ வார அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் வர முடியும், இந்த வீட்டோட மாப்பிள்ளை நான், ஸ்வேதாவுக்கு வந்து தாலி கட்டியிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அன்றைக்கே அப்பா வந்து கேட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டிருந்து வந்து ஆதி வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி என்ட்ரி ஆன உடனேயும் இவர் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. டேய் நீ எதுக்குலாம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவரோட கன்னத்தில் பலார்னு விட்டு திருப்பிடுறாரு. உடனே அவர் துரை வந்து பயந்து போயிடுறாரு. என்ன எது கிடைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து ஸ்வேதாவும் நம்ம இவர் இருக்கார்ல அறிவு 2 பேருமே சேர்ந்து தடுக்காங்க. மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் ஸ்வேதா நீ பேசாத, நீ எங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடி வெளுன்னு வெளுக்காரு. உடனே மாமா நிறுத்துங்கன்னு சொல்கிறேன்ல, அவர் என்னோட புருஷன், எனக்கு வந்து தாலி கட்டியிருக்காரு, என்ன இருந்தாலும் அவரோட அந்த ஹஸ்பண்ட், அவர் இந்த வீட்டில் இருந்து தான் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆதி வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அறிவு வந்து சொல்கிறாரு, ஆமாப்பிள்ள அவர் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து தாலி கட்டியிருக்கான், எனக்கு ஒரு முறையில் அவனும் மாப்பிள்ளை தான், அதனால் வந்து அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான், இந்த வீட்டை விட்டு போகணும்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போகணும், எப்படி முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாரதி வந்து சொல்கிறாங்க, இப்போதைக்கு பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது, ஆதி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி விறுவிறுன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.